7 விதமான ஈஸி வெரைட்டி ரைஸ் பார்க்க போறோம். வெஜிடபிள் ரைஸ் பண்ண போறோம். 1/2 கப் சோனா மசூரி அரிசியை வடிச்சு உதிர ஆற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க சாப்பாடுக்கு யூஸ் பண்ற எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய். ரெண்டுமே சூடாயிருச்சு. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் எல்லாமே பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இது கூட 1/4 கப் கேரட்டை கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணிக்கங்க. 1/4 கப் ஃப்ரோசன் பட்டாணி. ஃப்ரெஷ் பட்டாணினா வேக வச்சுதான் சேர்க்கணும். அடுத்து இதுல 1/4 கப் அளவுக்கு பீன்ஸையும் கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். அடுத்து 1/4 கப் அளவுக்கு மெல்லிசா கட் பண்ண குடமிளகாய். எல்லாமே ஹை ஃபிளேம்ல 1 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதும் இதுல 2 பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் 2 கட் பண்ண முந்திரி, கூடவே 15 போல கிஸ்மிஸ் சேர்க்கிறேன். இந்த மாதிரி முந்திரியும் கிஸ்மிஸும் சேர்க்கும் போது டிஃபரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இந்த காய்களோட கலரை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சமா சுகர் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல நம்ம உதிரா வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுட்டு இந்த சாதம் சூடு ஏறுற வரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இதுல 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். நீங்க மிளகுத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. சாதம் நல்லா சூடு ஏறிடுச்சு. சாதம் மட்டும் வடிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப வேகமா இந்த ரைஸை ரெடி பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸி டேஸ்டி வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்க்க போறோம். மாங்காய் சாதம். 150 கிராம் மாங்காய் எடுத்திருக்கேன். தோலை சீவியாச்சு. இந்த கேரட் துருவல்ல வச்சு துருவிக்கலாம். மாங்காய் சாதத்துக்கு புளிப்புள்ளாத மாங்காவா இருந்தால் தான் நல்லா இருக்கும். 200 கிராம் அரிசி. மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அரிசியை 1க்கு 2 தண்ணி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா ஆற வச்சிட்டோம்னா நல்லா உதிரா இருக்கும் சாதம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை இதில் வறுத்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வேர்க்கடலைன்னா எண்ணெயில் அது வேகமாக வறுபட்டுரும். இது வறுக்காத வேர்க்கடலைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயோடைய 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கிளறல் சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபடட்டும் எண்ணெயிலேயே. பருப்பெல்லாம் எண்ணெயில் வறுபட்டுருச்சு நல்லா. 3 பச்சை மிளகாய். இதுக்கு பச்சை மிளகாய் காரம் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள். நம்ம துருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் இந்த கப்பில் 1 கப் இருந்தது. இப்போ இந்த மாங்காய்க்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா ஜாமானுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். இப்போ 1.5 நிமிஷம் போல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் நம்ம எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை இப்போ சேர்த்தோம்னா நம்ம சாதம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரா வடித்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாதத்தில் உப்பு சேர்த்து வடிச்சிருக்கேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா
சாதம் சேர்த்த உடனேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மீதி உள்ள சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, மீதி உள்ள சாதத்தையும் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக மேலே மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மாங்காய் சாதம் ரெடி. இந்த குக்கர்ல 1 கப் பச்சரிசி சேர்க்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பச்சரிசி நல்லா இருக்கும். இத குக்கர்ல சேர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிட்டு இதுல 1க்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சேர்த்தோம்னா சாதம் நல்லா உதிரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. சிம்லயே 8 நிமிஷம் வேகட்டும். அப்பதான் சாதம் உதிரா இருக்கும். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு சிம்லயே 8 நிமிஷம் வெந்துருச்சு. சாதம் குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரிதான் இருக்கணும். இப்ப இத ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அப்படியே குக்கர்ல இருக்க கூடாது. பிளேட்டுக்கு மாத்தினாதான் நமக்கு இன்னுமே நல்லா உதிரா இருக்கும். கிளறதுக்கு சரியா இருக்கும். இதுல பரவலா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. லைட்டா அப்பப்போ இந்த மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் ஆறட்டும். சாதம் நல்லா ஆறி உதிரா இருக்கு பாருங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் அதிகமா சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுல 10-12 முந்திரி சேர்க்கிறேன். முந்திரிக்கு பதில் நீங்க வேர்க்கடலை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பருப்பும் பொன்னிறமா வறுபட்டுச்சு. நம்ம சேர்த்த முந்திரியுமே வறுபட்டுச்சு. அடுத்து இதுல கறிவேப்பிலை, 4 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. இதுல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இதுல 1 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு துருவிக்கங்க. அப்பதான் சாதம் நல்லா வெள்ளையாவே இருக்கும். சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு தேவையான அளவு உப்பு. இத சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் துருவல் சரியா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. தேங்காய் துருவலை ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. நம்ம ஆற வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல கலந்து விட்டுருங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான பூண்டு சாதம் பண்ண போறோம். 1/2 கப் சோனா மசூரி அரிசியை வடிச்சு உதிரா ஆற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க சாப்பாடுக்கு யூஸ் பண்ற எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். இந்த இடிக்கிற உரல்ல 15 பல் பூண்டு சேர்க்கிறேன். சின்ன சைஸ் பூண்டுங்கிறதுனால 15 எடுத்திருக்கேன். நீங்க பெரிய சைஸ் பூண்டுனா 10 எடுத்துக்கங்க. இதை இந்த உரல்ல சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்க்கிறேன். சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி இடிச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இடிங்க. இடிச்சாச்சு. ரொம்ப நைஸா இடிக்காம ஓரளவு இந்த மாதிரி கோர்ஸா இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோங்க. சாதத்தை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இது கூட நம்ம இடிச்ச இந்த பூண்டு மசாலா, 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கைய வச்சு எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா சாதத்தை ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சு முடிச்சிடலாம்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கறிவேப்பிலை, ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாய், 3 பீஸ் காஞ்ச மிளகாய், கூடவே 1/4 டீஸ்பூன்ல பாதி சீரகம். அடுத்து இதுல 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயம், வெங்காயம்லாம் வதங்கி லைட் கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர், இது கூட நம்ம கலந்து வச்ச அந்த சாத கலவையை சேர்க்கிறேன். கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். மெதுவா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாதான் நம்ம பூண்டு மிளகாய்லாம் பச்சையா அடிச்சு சேர்த்திருக்கிறதுனால அதுல உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் சாதம் நல்லா சூப்பரா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பூண்டு மிளகாத்தூள் உள்ள பச்சை வாசனையும் போயிடுச்சு. சாதமும் நல்லா சூடு ஏறிடுச்சு. நல்ல கம கமன் வாசனையா காரசாரமான பூண்டு சாதம் ரெடி. உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாம். 3 கப் அளவுக்கு உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதுல கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் மாறி வரவும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டா வதங்கினா போதும், மசியணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மசாலால நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதுல வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன். நீங்க சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்ப சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி சாதமுமே சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் புலாவ் பண்ண போறோம். 1 கப் பாசுமதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி 200 கிராம் இருக்கும். இதை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உப்பு கலந்த சூடான தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லா காலிஃப்ளவர்லையும் நல்லா கோட்டாகிற மாதிரி இதை மாதிரி குலுக்கி விட்டுட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. அதில் 2 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்து இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா எண்ணெயிலேயே பொரிய விட்டுறணும். இந்த நெய் எண்ணெய் கலவையில்
கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் ஓரளவு கலர் மாறி வர அளவுக்கு வதக்கிக்கணும். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 15 நிமிஷமா ஊற வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக புதினா இலைகள், இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து இதில் 20 நிமிஷமா ஊற வச்ச பாசுமதி அரிசியில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டணும். கிளறி விடும்போது பார்த்து மெதுவாக கிளறி விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். இப்போ தண்ணி சேர்க்கணும். அரிசி எடுத்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்கணும். காலிஃப்ளவரை மசாலாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துடுச்சு. நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. நல்லா கமகமன் வாசனையோட டேஸ்டான காலிஃப்ளவர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கேரட் ரைஸ் பண்ண போகிறோம். இந்த பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி அதை சேர்க்குறேன். இது கூட 10லேருந்து 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி எல்லாம் நல்லா வறுபடட்டும். இந்த ஸ்பைசஸும் எண்ணெயில் வறுபட்டு நல்லா வாசனை வரட்டும். முந்திரியோட கலர்லாம் மாறிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள். இந்த வெங்காயம்லாம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா துருவின 1 கப் கேரட்டை சேர்க்குறேன். இந்த கேரட்டோட பச்சை வாசனை போக ஒரு 4 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதங்கட்டும். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். சாம்பார் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. உதிரா வடிச்ச சாதம் 2 கப் சேர்க்குறேன். நீங்க சாதம் வடிச்சும் கேரட் ரைஸ் பண்ணலாம். சாதம் மீதியானாலும் இந்த மாதிரி கேரட் ரைஸ் ரெடி பண்ணலாம். சாதத்தை சேர்த்துட்டு இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாதம் சூடு ஏறுற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. சாதம் லைட்டா சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல 1/4 மூடி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா லேசான புளிப்பு சுவையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்க லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. சூப்பரான டேஸ்ட்ல சுவையான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.